படம் வந்து அப்படியே நிற்கிது. ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் வருது, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்குறதா இருந்தால் இப்போ இருக்குது. டேரெக்டாக இன்டர்வல் முடிஞ்சு போனாலே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்க்குற ஃபீல் கிடைக்கும். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம தருணம் இந்த திரைப்படத்தில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த திரைப்படம் திரையரங்கில் ரீரிலீஸ் ஆகிருக்கு. ரீரிலீஸா? அப்போ இது எந்த வருஷம் அந்த பழைய படமா அப்படின்னா இல்லை, கடந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. பட் தியேட்டர்ஸ் நிறைய கிடைக்காததுனால ஒரே நாளில் திருப்பி ரீகால் பண்ணிட்டு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தேஜாவு டைரக்ட் பண்ண அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம சாக்லேட் பாய் குழந்தை முகம் கிஷன் தாஸ் அவர் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர். ஒரு ஆர்மி ஆப்ரேஷன் அப்போது அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணையும் மீட் பண்ணுறாரு. அது அவங்க தான் கதாநாயகி ஸ்மிருதி வெங்கட். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அது நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்பாராமல் ஒரு சம்பவம் நடந்து போயிடுது, ஒரு கொலை நடந்துருது. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. தேஜாவு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரைட்டிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அந்த பரபரப்பாக இருக்கட்டும் போது அருள்நிதி நடித்த திரைப்படம் 2022 வெளிவந்துச்சு. மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு அருமையான க்ரைம் த்ரில்லர் திரைப்படம் அது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், அட்டகாசமான திரைப்படம். அந்த இயக்குனர்கிட்டருந்து அடுத்த படம் வருது. பட் இது வந்து ரொமான்டிக் த்ரில்லர் அப்படிங்கும்போது கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி பண்ணியிருக்காரா அப்படின்னா அதில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம விஷ்ணுவர்தனுக்கு வந்து லவ் போர்ஷன் நல்லா எழுத வருது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து த்ரில்லர் போர்ஷன் நல்லா எழுத வருது. படத்தோட ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட இன்டர்வல் பிளாக்ல தான் வந்து படமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லவ் போர்ஷனாகவே ஆகிடுது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்ட்ரோ சீனு கிஷன் தாஸ்க்கு ஒரு ஆர்மி ஆப்ரேஷன், சரியான ஃபைட்டு, அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. தனக்கு ஆக்ஷனும் பண்ண வரும் அப்படிங்கிறத இந்த படம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு படம் கிடச்சிருக்கு. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ட்ரோ ஃபைட்டு வருது. அது ஒரு 10 நிமிஷம் போகுது. அது நல்லாவே கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அந்த ஃபைட்டை. ஓகே, அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து படம் வந்து அப்படியே நிற்கிது. ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் வருது, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்குறதா இருந்தால் இப்போ தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. டேரெக்டாக இன்டர்வல் முடிஞ்சு போனாலே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்க்குற ஃபீல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பயங்கரமாக ரொம்ப லேகாக ஒரு மாதிரி தான் போகுது. எங்கேயுமே நமக்கு கனெக்டே ஆகலை. எப்போ வந்து அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து அந்த ஒரு கொலை நடக்குதோ அதுலேருந்து அந்த க்ரைம் த்ரில்லர் வந்து தேஜாவு நமக்கு எந்த வகையான எப்படி ஒரு என்கேஜிங்காக இருந்துச்சோ அந்த என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு படத்தை வந்து செகண்ட் ஹாஃப் ஒரு பாதி படம் நமக்கு தருது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கிஷன் தாஸ், ஸ்மிருதி வெங்கட், அதுக்கப்புறம் நம்ம பாலசரவணன், கீதா கைலாசம் எல்லாருமே வந்து அவங்களுடைய ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. டர்புகா சிவா அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரெண்டு பாட்டுமே ஓகே தான். பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. படத்தோட மற்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. படத்தோட ஒரே பிரச்சனை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரொமான்டிக் போர்ஷன் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து தவிர்த்துருக்கலாம். டேரெக்டாகவே செகண்ட் ஹாஃப் மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சின்னதாக தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப் தான் பெருசு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓடுது. அந்த 1.5 மணி நேரத்தை மட்டுமே ஒரு படமாக அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். சின்ன படமாக இருந்ததுனாலும் பயங்கர என்கேஜிங்காக இருந்திருக்கும். ஒரு தடவை செகண்ட் ஹாஃப் தியேட்டர் வாட்ச்னு நான் சொல்லுவேன். இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பு பகிர்வோம்.